அனைவருக்கும் வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் வைகாசி விசாகம் திருவிழா சிறப்பாக நடக்கும். முருகப்பெருமான் அவதரித்த அந்த வைகாசி விசாகத்தை ரொம்ப அழகாக கொண்டாடுவாங்க. இங்கே இருக்கிற விசாக கொரடு மண்டபத்தில் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளுவார். அவருக்கு பாலபிஷேகம், சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் நடக்கும். வசந்த மண்டபத்தில் ஊஞ்சல் சேவை இருக்கும். இங்கே இருக்கிற மூலவர் குடைவரை சிலையாக இருக்கிறதுனால அவருக்கு அபிஷேகம் கிடையாது. அதுக்கு பதிலாக சண்முகருக்கு, உற்சவராக இருக்கக்கூடிய சண்முகருக்கு விடிய விடிய பாலபிஷேகம் நடக்கும். உலகத்துடைய நன்மைக்காகவும் அசுரர்கள் கிட்ட இருந்து உலகத்தை காக்கவும் முருகப்பெருமான் தவம் செய்யும் பாவனையில் இருக்கிற மாதிரி கம்பத்தடி மண்டபத்துல தபஸ் இருக்கிற ஒரு சடங்கு நடக்கும். பார்க்கவே ரொம்ப அற்புதமா கண்கொள்ளா காட்சியா இருக்கும். வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி வீதிகள்ல உலா வரும் பொழுது பக்தர்கள்லாம் கன்னத்திலையும் நாக்கிலையும் அலகு குத்தி கொண்டு தலையில பால் குடம் எடுத்து நேர்த்தி கடனை செலுத்துவாங்க. இந்த திருவிழாவினுடைய முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் தங்க குதிரையில வையாளி காட்டும் நிகழ்ச்சி நடக்கும். வையாளினா குதிரை ஓடும் வேகம். இந்த காட்சி அற்புதமா பார்க்கும் போதே ரொம்ப அழகா பிரமிப்பா இருக்கும். அவ்வளவு அழகா இந்த திருவிழாவை இந்த திருக்கோயில்ல கொண்டாடுவாங்க. வையாளி காட்டும் நிகழ்வு. இங்க இருக்கிற சரவண பொய்கையை ரொம்ப அழகா பூஜை பண்ணி அந்த பூஜை நிகழ்வெல்லாம் சிறப்பா நடக்கும். சரவண பொய்கையில அன்னைக்கு அங்க இருக்கிற மீன்களுக்கு நெல் பொறி போடுறது இதெல்லாம் நேர்த்தி கடனா இவங்க பண்ணுவாங்க. இப்படி சிறப்பாக இருக்கிற இந்த திருப்பரங்குன்றத்துல வைகாசி விசாக திருவிழா மிக அற்புதமாக கொண்டாடப்படுகிறது. மறக்காம திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வாங்க, இறைவனுடைய பேரருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.